நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். நிறைய மக்கள் என்கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, ஜான், நான் ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையை புரிஞ்சுக்கிறேன், அவரோட வார்த்தைகள் சத்தியம்னு நம்புறேன், ஆனா அதை எப்படி என்னோட அனுதின வாழ்க்கையில பொருத்தி பார்க்கறதுன்னு எனக்கு நிஜமா தெரியல அப்படின்றாங்க. ஆபிரகாம் அடியெடுத்து வச்சாரு, நீங்களும் அடியெடுத்து வைங்க அப்படின்னு சொல்றப்ப, ஐயோ, உங்களுக்கு என்னோட உணர்வு தெரியுமாங்க, நான் எப்படிப்பட்ட சூழல்ல இருக்கிறேன்னு தெரியுமாங்க, என்னோட குடும்பத்தோட பின்னணி தெரியுமாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தாவீதை எடுத்துக்கோங்க, அவர் கோலியாத்தை எவ்வளவு துணிச்சலா எதிர்கொண்டு அவனை ஜெயிச்சாரு பாத்தீங்களா, அப்படி நீங்களும் இருக்கணும்னு சொன்னா, ஐயோ ஜான், நான் ஒரு கூச்ச சுபாவம் உடைய நபர், யாருக்கிட்டையும் சட்டுன்னு பேசவே மாட்டேன், துணிச்சலான நபர் இல்லை, நான் இதை செய்ய முடியும், எனக்கு அப்படிப்பட்ட திறமையெல்லாம் கிடையாது, இப்படி நிறைய காரணம் சொல்லுவாங்க. நம்ம என்ன சொன்னாலும் சரி, ஜான், உனக்கு நான் எப்படிப்பட்ட சூழல்ல இருக்கேன்னு தெரியாது, நான் தனிப்பட்ட நபரா என்ன நிலைமையில் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது, என்னோட உணர்வு உனக்கு தெரியாது, என்னோட எண்ணங்கள் உனக்கு தெரியாது, என்னோட பின்னணி, என்னோட குடும்பம், இதெல்லாம் உனக்கு தெரியாது, நான் வளர்ந்த சூழல் உனக்கு தெரியாது, இப்படிலாம் பொதுவாக மக்கள் சொல்றாங்க. அதனால தான் வேதாகமத்தோட, ஆண்டவரோட வார்த்தையோட எப்படி தொடர்பு படுத்தி கொள்றது அப்படின்னு இன்னைக்கு பேச விரும்புகிறேன். ஏன்னா, நீங்கள் ஒரு கதை புத்தகத்தை வாசிக்கிற மாதிரி வேதாகமத்தை வெறுமனே வாசிச்சிங்கன்னா நீங்கள் அதோட உங்களை தொடர்பு படுத்திக்க முடியாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க வேதாகமத்தோட தங்களோட வாழ்க்கையை தொடர்பு படுத்திக்க முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு வேதாகமும் ஒரு கதை புத்தகம் மாதிரியே தான் இருக்கு. அவங்க பைபிளை வாசிக்கிறாங்க, ஏதாச்சும் பைபிள் கேள்வி பதில் போட்டிகளில் பங்கேற்கிறாங்க, பாராட்டுகள் பெறாங்க. ஆனால் நிஜமான வாழ்க்கையில் அவங்க புயலை எதிர்கொள்கிறப்ப அவங்களால வசனத்தை வச்சு அதை எதிர்கொள்ள முடியல. அதனால தான் வேதாகமத்தோடு தொடர்பு படுத்துறது எப்படின்னு நான் இன்னைக்கு பேச விரும்புகிறேன். வேதாகமத்தில் ஆபிரகாமோட சரித்திரத்தை நம்ம பார்க்குறோம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறாரு. அடுத்த வசனம் பார்க்குறோம், அவர் விட்டுட்டு அப்படின்னு வருது. ஆண்டவர் மோசையை அழைக்கிறாரு, அப்புறம் மோசையை விட்டுட்டு போனாருன்னு பார்க்குறோம். வேதாகமத்தில் குறிப்பிடப்படாத ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆபிரகாம் எந்த சூழலில் இருந்திருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோசே எந்த சூழல்ல இருந்திருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவீது எந்த சூழல்ல இருந்திருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை அவங்கவங்க இடத்துல வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. வேதாகமத்தில் இருக்கிற எல்லா கதாபாத்திரங்கள் இடத்துலையும் உங்களை வச்சு நீங்க பாருங்க. அவங்க என்ன உணர்வு எதிர்கொண்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. என்ன நினைச்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க எந்த அளவுல கேலி பண்ணப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாமை அழைச்சப்ப அவருக்கு எல்லாமே இருந்துச்சு. அவர் பெரிய செல்வந்தர் தான். தான் இருந்த இடத்தை விட்டுட்டு ஆண்டவர் என்னை அழைச்ச இடத்துக்கு போறேன்னு அவர் சொன்னார். அது ஒரு நிச்சயமில்லாத பயணம். ஜனங்க அவரை கேலி பண்ணியிருப்பாங்க. ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க ஆபிரகாம்னு அவங்க கேட்டிருக்கலாம். உனக்கு இங்க எல்லா வசதியும் இருக்கு, இதை விட்டுட்டு எங்க போறேன்னு சொல்ற, நீ முட்டாளா? எங்க போறேன்னு கூட தெளிவு இல்லாம போறேன்னு சொல்ற, நீ எங்க போற? ஆண்டவர் உண்மையாவே உன்னை அழைச்சிருந்தாருன்னா அவர் எங்க உன்னை கூட்டு போறேன்னு சொல்லியிருப்பார்ல. ஜனங்க என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டிருப்பாங்க, அவர் என்னென்ன கேள்வியெல்லாம் எதிர்கொண்டிருப்பாரு. அதுக்கு அவர்கிட்ட பதில் இருந்திருக்குமா? ஆண்டவர் என்ன ஊழியத்தை ஆரம்பிக்கும்படி சொன்னப்ப ஜனங்க இப்படிதான் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. உனக்கு எல்லாமே இருக்கு, நல்ல வேலை இருக்கு, நீ ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர், எவ்வளோ அற்புதமான வாழ்க்கையை வாழலாம், நீ ஏன் இப்படி ஊழியம் பண்ண போறேன்னு சொல்ற அப்படி என்னையும் கேட்டாங்க. எனக்கு இதனால நிறைய பிரச்சனை வந்துச்சு. அவங்க அதனால தான் கேட்டாங்க. நான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் ஆபிரகாமோட இடத்துல என்னை வச்சு பார்த்தேன். ஆபிரகாமுக்கு கூட இப்படியான கேள்விகள் வந்திருக்குமே, அவரும் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது வந்திருக்குமே அப்படின்னு யோசிச்சேன். இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரீஸ்னு போட்டிருக்கிற உன்னோட ஊழியம் எப்ப இன்டர்நேஷனல் ஊழியமா ஆக போகுதுன்னு கிண்டல் பண்ணாங்க. ஆண்டவர் உண்மையில உங்ககிட்ட இப்படி சொன்னாரா? நான் ஆபிரகாமை பத்தி தான் அப்ப நினைச்சேன். அவருக்குமே என்ன பதில் சொல்றதுன்னு தெரிஞ்சிருக்காது. எப்படி விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியாது. இதெல்லாம் இன்னைக்கும் கூட நான் எதிர்கொள்ற விஷயங்கள் தான். இதெல்லாம் நீ செய்யறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம்? இப்படிலாம் கேட்டாங்க. இப்படிலாம் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஆபிரகாமும் கூட இதே மாதிரி பதில் இல்லாம தான் இருந்தாரு. இன்னைக்கு நான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், என்னால ஆபிரகாம் கூட என்னை தொடர்பு படுத்திக்க முடிஞ்சது. ஆபிரகாம் கூட என்னை தொடர்பு படுத்திக்க ஏன் முடிஞ்சதுன்னா, ஆபிரகாமோட சரித்திரத்தை நான் வெறும் ஒரு கதையா நினைச்சு வாசிக்கல. அவருமே நான் எதிர்கொண்ட மாதிரியான கேள்விகள் எதிர்கொண்டார் இல்லையா?
அதான் என்னால் ஈஸியாக ஆபிரகாம் கூட தொடர்பு படுத்திக்க முடிஞ்சது. என்ன கேலி பண்ண மாதிரியே அவரையும் கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. அவரோட குடும்பமே அவரை கைவிட்டிருக்கலாம். யோசிச்சு பாருங்க. எக்ஸடஸ் காட்ஸ் அண்ட் கிங்ஸ் அப்படின்ற படம் பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி வெளியில் வந்த அந்த படம் மோசையை பற்றினது. நிறைய பேர் அதில் நிறைய பிரச்சனை எழுப்பினாங்க. ஏன்னா அது 100% பைபிள் கூட ஒத்து போகலை. அதில் ஒரு காட்சி என்னோட கவனத்தை ரொம்ப ஈர்த்துச்சு. மோசே ஆண்டவரோட அழைப்பின் பேர்ல இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறதுக்காக போக தயாரா இருந்தாரு. அப்ப அவரோட மனைவி வர்றாங்க. அந்த கடவுளை பத்தி நமக்கு தெரியாதே, அவரை நம்பி போறேன்னு சொல்றீங்களே, இங்கேயே இருங்க, இங்க நமக்கு எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அவரோட குழந்தைங்களும் என் அப்பாவை இனி நம்ம பார்ப்போமா அப்படின்னு தெரியலையேன்னு சொன்னாங்க. அப்படி அது ஒரு உணர்ச்சி பூர்வமான காட்சியா இருந்தது. மோசே மேல என்னோட பார்வை அந்த காட்சிக்கு பிறகு மாறிடுச்சு. நாம எப்பவுமே என்ன நினைப்போம்னா, ஆண்டவர் மோசையை கூப்பிட்டாரு, மோசே எல்லாத்தையும் விட்டுட்டு போனாரு, இவ்வளவுதான் அப்படின்னு யோசிப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற உணர்வுகள், வருத்தங்கள், அழுகைகள், இதை பத்தி யோசிச்சிருந்திருப்போமா? ஏன்னா அவரோட மனைவி, பிள்ளைகள் அவரை திரும்பி பார்ப்போம்னு நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க. யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்துடைய தொடக்கத்துல பாருங்க, மனைவி பிள்ளைங்களை பிரியக்கூடிய காட்சி அது. அது எவ்வளவு கடினமானதா இருந்திருக்கும். எங்க போறாரு, எப்ப வருவாரு, அது எப்படி இருக்கும், ஒன்றும் தெரியாது. இப்படியான விஷயங்கள் தான் உண்மையாவே என்ன வேதாகம கதாபாத்திரங்களோட தொடர்பு படுத்திக்க செஞ்சது. வெறும் கதையா இல்ல, அந்த உணர்வுகளை நான் புரிஞ்சுக்கிற மாதிரி, என்ன அந்த இடத்துல நிறுத்தி பார்க்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். மோசேக்கு மிட் லைஃப் கிரைசிஸ்னு சொல்லப்படுற நடுத்தர வயசு பிரச்சனை இருந்திருக்கலான்னு கூட மக்கள் சொல்லியிருப்பாங்க. இப்படி எல்லா விதத்திலையும் மக்கள் பேசியிருப்பாங்க. ஆண்டவர் சொன்னதை நான் செய்யறப்ப மக்கள் என்னோட முகத்துக்கு நேராவே பேசியிருக்காங்க, உனக்கு உளவியல் ரீதியா பிரச்சனை இருக்கு அப்படின்னு. நான் ஒரு முட்டாள், எதுக்கும் உதவாதேன் அப்படின்லாம் என்ன சொன்னாங்க. ஏன்னா நான் எல்லாரும் செய்யற விதமான எதையும் செய்யல. ஊழியத்துல கூட அப்படிதான். என்னோட இங்கிலீஷ் பாட்காஸ்ட் பதிவுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்ற எல்லா ஊழியர்களும் ஊழியங்களையும் செய்யற மாதிரி இல்லாம ஆண்டவர் என்ன நடத்துற மாதிரியே அது போயிட்டு இருக்கும். அதை நீங்க கவனிக்கலாம். நான் வேதாகம கதாபாத்திரங்களோட தொடர்பு படுத்திட்டு இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றேன்னா அதுக்கு ஒரே காரணம், வேதத்தை நான் ஒரு கதை புத்தகமா நினைக்கல. ஒவ்வொரு சரித்திரத்திலையும் அதோட ஆழங்களுக்குள்ள போய் உணர்வுகளை, உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவேன். வேதத்துல குறிப்பிடப்படாத விஷயங்கள் கூட நமக்கு அந்த கதாபாத்திரங்கள் என்ன ஆழமான உணர்வுகளுக்குள்ள அந்த சமயத்துல போயிருப்பாங்கன்னு புரிஞ்சுக்க நமக்கு உதவியா இருக்கும். அந்த சூழல் எப்படி இருந்திருக்கும்னு புரிஞ்சுக்க நமக்கு உதவும். நான் ஏமாற்றங்களை, தோல்விகளை எதிர்கொள்ற நேரம் எல்லாம் யோசேப்போட சரித்திரத்தை நினைச்சு பார்ப்பேன். யோசேப்பு எப்படி உணர்ந்திருப்பாருன்னு யோசிப்பேன். ஒரு சில அதிகாரங்கள்ல இருக்கிற ஒரு கதையா நாம் அதை நினைக்கிறோம், ஆனா அது ஒரு பெரிய சரித்திரம். யோசேப்பு அந்த சமயத்துல எப்படி உணர்ந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. தன்னோட சொந்த சகோதரர்கள் அவரை வெளியில அனுப்ப நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சது அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க மனக்கண்கள் அதை கொண்டு வந்து நிறுத்தி பாருங்க. கண்ணீர் தானா வழியும். அதை நீங்க வெறும் கதையாவே பார்க்க மாட்டீங்க. அதை அனுபவிச்சது, கடந்து வந்தது உங்களையும் என்னையும் மாதிரியான ஒரு நபர் அப்படின்னு நீங்க உணர்வீங்க. இந்த விதமா வேதாகம சரித்திரம் கதாபாத்திரங்களோட நீங்க உங்களை உணர்ச்சிகரமா, உணர்வு பூர்வமா தொடர்பு படுத்திக்க முடியும்னு சொல்றேன். இப்படி செஞ்சா ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்க சிறப்பா தொடர்பு படுத்திக்க முடியும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் முன்னதாக கடந்து போகட்டும். இனிமே அவங்க வேதத்தை வாசிக்கிறப்ப ஒரு மாற்றம் உண்டாகட்டும், அவர்களுக்கு உதவி செய்யும். அந்த மாற்றத்தை அவங்க உணரட்டும். வேதத்தை உணர்வுகளோட, உணர்ச்சிகளோடு அவர்கள் வாசித்து தொடர்பு படுத்திக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftha.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.